இப்போ மன்னராட்சி காலத்தில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மன்னர் வருவார், ஏய் குற்றம் செய்தாயா இல்லையா, எவன் செய்யுதுன்னு சொல்லுவான், இல்லைம்பான். குற்றம் சாட்டினவன் இவன் தாங்க பார்த்தேன்னு சொல்லுவான், சாட்சி இருக்கா, இந்த பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தான் இவரானார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாட்டாம படத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து சீன் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி வந்து உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா, இவன் கூட எவனும் அண்ணன் தண்ணி போய் உழங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படியெல்லாம் முடியாது. ஏன்னா அதுதான் ஜனநாயகம் அப்படின்ற கட்டமைப்புக்குள்ள நாம் விதித்து கொண்டிருக்கின்ற வழிமுறைகள். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாவற்றையும் உடைக்கின்ற வகையில், அதாவது சீஃப் மினிஸ்டரோ மினிஸ்டரோ மோர் வல்னரபிள் தான காமன் மேன். இது எப்படி சாத்தியமானதாக இருக்கும்? இது எப்படி அந்த அரசு நிலைக்கும்? இது வந்து அடிப்படையிலேயே மக்களாட்சி கோட்பாட்டை வந்து உடைத்து எறிவதாக இருக்குல்ல. ஒரு மக்கள் பிரதிநிதி என்பவரின் மீது வழக்கு அல்லது குற்றச்சாட்டு என்பது கூடுதலாகவோ குறைவாகவோ பல்வேறு காலகட்டங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ 10க்கும் மேற்பட்ட பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த வழக்கு ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னா அவரோட தண்டனை காலம் அதிகரிக்க கூட செய்யலாம். அது உண்மையான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தானே கணக்கு பண்ணணும். அப்போது அதனால தான் சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸ் அப்படின்றத ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின் கீழே நம்ம ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த 2 ஆண்டுகளை பிரீச் பண்ணி போகும் பொழுது தண்டனை அப்படின்றது. இதில் அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவே இதை கொண்டு வரும் பொழுது இதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்ன சொல்லுது? கன்விக்ட் பண்ண சொல்லுது. நீதி விசாரணை முடிந்து அவர் கன்விக்ட் ஆகணும். ஆனால் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? நீதி விசாரணையே தேவையில்லை, அவர் 30 நாள் ஜெயிலில் இருந்தால் போதும் அப்படின்னு. அப்போது இனிமேல் யாரையானாலும் இவங்க தூக்கி உள்ளே வைப்பாங்க, அந்த ஆட்சியை கவிழ்ப்பாங்க, அல்லது உள்ளே வச்சுட்டு பேரம் பேசுவாங்க, 31வது நாளுக்கு முன்னாடி வெளியே விட்டுருவாங்க, அவர் மறுபடியும் சிஎம் ஆயிடுவார். இப்படியான ஒரு கோமாளி கூத்துக்களை அரங்கேற்றுவதற்கான சட்டமாக இந்த சட்டம் வந்து